பெங்களூரு கிரிநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்தியன் வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. அதில் உதவி மேலாளராக கிரண்குமார் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வாடிக்கையாளர் ஒருவர் அடமானம் வைத்த தங்க நகையை மீட்பதற்காக வந்துள்ளார். அப்போது அவர் அடமானம் வைத்திருந்த தங்க நகைகள் லாக்கரில் இல்லாமல் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். உடனே வங்கி மேலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் லாக்கரை திறந்து பார்த்தபோது வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்திருந்த ஏராளமான நகைகள் திருட்டு போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வாடிக்கையாளர்கள் கடந்த ஓராண்டாக அடகு வைத்த நகைகளின் விவரங்கள் குறித்து பரிசீலனை நடத்துவதற்கு ஒரு குழுவை உடனே வங்கி மேலாளர் அமைத்தார். அந்த குழுவினர் நடத்திய பரிசீலனையில் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்திருந்த 2 கிலோ 783 கிராம் தங்க நகைகள் திருட்டு போயிருப்பதை கண்டுபிடித்தனர். இதனால் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். தங்க நகைகள் வைக்கப்படும் லாக்கருக்கு 2 சாவிகள் உண்டு. அதில் ஒன்று மேலாளரிடமும் மற்றொரு சாவி உதவி மேலாளரான கிரண்குமாரிடமும் இருப்பது வழக்கம். இதனால் கிரண்குமார் மீது மேலாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த விவரம் குறித்து கிரிநகர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். மேலும் கிரண்குமாரை பிடித்து விசாரித்த போது தங்க நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கிரண்குமார் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. வங்கி துணை மேலாளர் கிரண்குமார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் இந்த வங்கியில் பணியில் சேர்ந்திருக்கிறார். அவருக்கு ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடும் பழக்கம் இருந்தது. தினமும் விளையாடியுள்ளார். அதில் பல லட்சங்களை அவர் இழந்துள்ளார். அதனால் ஏற்பட்ட கடனை அடைக்கவும் தொடர்ந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடவும் கிரண்குமாருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்திருந்த தங்க நகைகளை ஒவ்வொரு பாக்கெட்டாக திருடத் தொடங்கியுள்ளார். அவ்வாறு திருடும் நகைகளை தனியார் நிதி நிறுவனங்களில் அவர் அடமானம் வைத்து பணம் வாங்கியுள்ளார். அந்த பணத்தை தான் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு கிரண்குமார் பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்திருந்த 2 கிலோ 783 கிராம் தங்க நகைகளை கிரண்குமார் திருடி நிதி நிறுவனத்தில் அடமானம் வைத்ததுடன் விற்பனையும் செய்தது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு ரூபாய் 4 கோடியே 12 லட்சமாகும். தன்னிடமிருந்த மாற்று சாவியை பயன்படுத்தி இந்த திருட்டை கிரண்குமார் அரங்கேற்றியுள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் வங்கியில் திருடிய 700 கிராம் தங்க நகைகளை போலீசார் அதிரடியாக மீட்டனர். கிரண்குமார் திருடிய மீதி தங்க நகைகளை மீட்டு வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெற்கு மண்டல துணை போலீஸ் கமிஷனர் லோகேஷ் தெரிவித்தார். கைதான கிரண்குமாரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.